முக்கிய செய்தி: கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக, பாமக, பாஜக தொடர்ந்த வழக்குகள் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து பலியான 70க்கும் மேற்பட்டோர் பலியான விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக, பாமக மற்றும் பாஜக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணா மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் டி.எஸ். ராமன், கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்பி முக்கியத்துவம் இல்லாத பதவிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மதுவிலக்கு துணை ஆணையர் மற்றும் 8 காவல்துறையினர் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்ந்து அமலில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், எஸ்பி மீதான இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்தது ஏன், அவர் மீதான விசாரணை முடிவடைந்து விட்டதா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், இந்த விவகாரத்தில் எஸ்பிக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றும் எஸ்பி மீதான துறை ரீதியான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விளக்கம் அளித்தார். இந்த வழக்கின் விசாரணை அதிகாரிகளை மாற்ற தேவையில்லை என்றும் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை தொடர்வதற்கு அனுமதிக்க வேண்டும், அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மட்டும் இந்த விசாரணையை மாற்றுவது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் புகார் வந்தவுடன் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விஷச்சாராய மரணத்திற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த விஷச்சாராய மரணத்திற்கும் புதுச்சேரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தலைமை வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவழக்கு பிரிவில் எத்தனை போலீசார் இருக்காங்க என்ற கேள்விக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டிஎஸ்பி, 3 ஆய்வாளர்கள் மற்றும் 60 முதல் 70 காவலர்கள் கொண்ட குழு செயல்பட்டு வருவதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக அதிக வழக்குகள் பதிவாகக்கூடிய மாவட்டங்களில் கூடுதல் காவலர்களை நியமிக்கலாமே என்ற ஒரு யோசனையை தெரிவித்த நீதிபதிகள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மட்டும் கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்தார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அனைத்து தரப்பு வாதங்களும் இன்றைக்கு முடிவடைந்து இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.